வெனிசுலா அதிபர் மதுரோவை அமெரிக்கா கைது செய்து நாடு கடத்திய நிலையில் உலக அளவில் பொருளாதார ரீதியில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பது குறித்து பொருளாதார நிபுணர் சிற்பியுடன் நமது செய்தியாளர் பிருத்வி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உலக அளவில் வெனிசுலா பிரசிடென்ட் நிக்கோலஸ் மதுரோவோட அரெஸ்ட் தான் இப்போ பேசுபொருளாக இருக்குது. இது தொடர்பாக நம்மளுடன் பேச பொருளாதார நிபுணர் சிற்பி நம்மோடு இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இது தொடர்பாக என்னென்ன விஷயன்றதை பேசி தெரிஞ்சுக்கும். சார் வணக்கம் சார். இப்போ டொனால்டு ட்ரம்ப்போட இந்த நிக்கோலஸ் மதுரோவோட அரெஸ்ட் வெனிசுலாவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? வெனிசுலா பிரச்சனையாகப்பட்டது உலகளவில் ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் என்று எல்லாருமே ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் கிடையாது. ஓகே, கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் இது ஒரு உலகத்தின் மிக என்ன சொல்கிறது அதிக எண்ணெய் வளம் பெற்றுள்ள வெனிசுலா, அதோட எண்ணெய் வளம் 305 பில்லியன் பேரல் என்று சொல்லுவார்கள். அமெரிக்காவின் தேவை ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பேரல் பர் டே. ஸோ அதனால் என்ன பண்ணலான்ற போது தான் மிகவும் பலவீன நாடாக இருக்கக்கூடிய வெனிசுலாவை கைவிட்டு ரொம்பவும் சாதாரணமாக போய் ஒரு ஆட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலைமை தான் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெனிசுலா தான் அதிகமான லார்ஜஸ்ட் பெட்ரோலியம் ப்ராடக்டோட இடம்னு சொல்கிறீங்க. அதிக அளவில் இருக்கிறதொட்டு தான் டொனால்டு ட்ரம்ப் இந்த மிலிட்ரி ஆக்ஷன் எடுத்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா இதனால் உலக பெட்ரோலியம் சப்ளை செயினில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இதனால் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் ஏதாவது தேக்கம் ஏற்படுறதுக்கு ஆன வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா? இதில் 2 பார்வை இருக்குங்க. ஒன்று வெனிசுலாவை நம்பி இருப்பது அமெரிக்காவா, இல்லை வெனிசுலாவை நம்பி இருப்பது மற்ற நாடுகளா அப்படின்றத பார்க்கணும் நீங்கள். ஓகே, இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6-8 வருடமாகவே வெனிசுலா அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணக்கூடிய எண்ணெயை குறைத்து கொண்டு வருது. அதுக்கு காரணம் மெஜூரோ வந்ததுலேருந்து அமெரிக்கன் எடுத்த ஸ்டாண்ட் அவரோட நடவடிக்கைகள் பிடிக்கல, அவர் தேர்தல் நடவடிக்கைகள் தப்பான செயல்களில் ஈடுபடுறாருன்னு சொல்லிட்டு ஒரு வெனிசுலா கிட்டேருந்து விலகி போயிட்டாங்க. ஸோ அது ஒரு இஷ்யூ வச்சுக்கலாம். பட் இப்போ அந்த குறுகிய சப்ளை பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு $400 பில்லியன் இருந்த அமெரிக்கன் வெனிசுலன் ஆயில் எக்கானமி இன்றைக்கி 100 பில்லியன் எக்கானமி இருந்தாலும் கூட அந்த 100 பில்லியன் எக்கானமியில் ஆயிலை மேஜர் டிபெண்ட் ஆகிருக்கிறது யாருன்னு கேட்டால் சீனா. ஓகே, நம்ம இந்தியாவும் ஒரு சின்ன அளவில் ஒரு $5 மில்லியன் இம்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். பட் இதில் மேஜர் பாதிக்கப்படும் போது அமெரிக்காவா, உலகமா, இல்லை சீனா போன்ற நாடுகளா அப்படின்னு கேட்டினா அதற்கு முதல் பதிலாக நான் சொல்ல வேண்டிய பதில் சீனா தான் பாதிக்கப்படும். ஏனென்றால் இன்னைக்கு அவங்க உற்பத்தி, ஏன்னா அவங்களோட உற்பத்தி பெரிதாக இல்லை. வெனிசுலாவோட எண்ணெய் வளம் அதிகமாக இருந்தாலும் 305 பில்லியன் எல்லாம் பெருமையாக நம்ம சொன்னாலும் கூட அவர்களோட தினசரி உற்பத்தி பொருளாதாரம் ரொம்ப மந்தமான சூழ்நிலையில் இருப்பதால் அவர்களோட உற்பத்தி எனக்கு தெரிஞ்சு 8 மில்லியனோ 6 மில்லியன் தான் 6 மில்லியன் பேரல் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் 70% சீனாவிற்கு தான் சென்றிருக்கிறது. ஸோ அப்போ சீனா ஒரு மேஜர் போர்ஷன் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி கொண்டிருக்கிறது, வெனிசுலா நாடுகளிலிருந்து வாங்கினது, ஈரான்லேருந்து வாங்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ அப்போ இமிடியட்டாக பாதிக்கப்படுவது சீனா வரும். சீனாவால் வரக்கூடிய பிரச்சனை உலகத்துக்கு அதனுடைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா உற்பத்தி அங்கே சீனாவில் உற்பத்தி பாதிக்கப்படுமா என்றால் நிச்சயம் பாதிக்கப்படும். சார், இப்போ இந்த மிலிட்ரி ஆக்ஷன்னால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இன்னொரு கண்ட்ரியோட சாவரனிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. அப்படி தான் உலக லெவலில் பேசப்படுது. இது ஒரு குழப்பமான விஷயத்தை தானே உலகத்தில் உண்டாக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் யூஎஸ் சாவரனிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி குளோபல் சாவரனிட்டி பீஸ் அண்ட் இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவிலேயே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது செனேட்டோட அப்ரூவல், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் காங்கிரஸோட அப்ரூவல்னு சொல்லுவாங்க. காங்கிரஸோட அப்ரூவல் ஹவுஸ் ஆஃப் செனேட்டும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க. இவங்க 2 பேர் ஆக்சுவலாக அக்ரி பண்ணி ஓட்டு மெஜாரிட்டி கிடைச்சாதான் நீங்கள் ஒரு வார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம், இல்லை மிலிட்ரி அக்ரெஷன். ஸோ மிலிட்ரின்ற வேர்டை யூஸ் பண்ணும்போது ஒரு மிலிட்ரி அக்ரெஷனான ஃபாரின் சாயில்னு பேசும்போது அந்த வார்த்தை வரும்போது நீங்கள் எப்போ அந்த முடிவுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல உங்களோட ஒரு நாட்டு பாராளுமன்றத்தில் எல்லாரும் ஆமோ
ஆமோதித்து ஒத்துக்கொண்டால் தான் அது அந்நிய நாட்டில் வந்து உங்களோட, ஏன்னா வந்து இது நேஷ்னல் எக்ஸ்பென்ஸு, நேஷ்னல் மிலிட்ரி, தேசிய ப்ரைடு எல்லாமே சம்மந்தப்பட்டதுனால அமெரிக்க பாராளுமன்றத்துக்குள்ளே இன்று அங்கே அமெரிக்க மீடிய ஊடகங்கள் எல்லாமே சொல்கிறது வந்து இதுவே பெரிய விவாதத்திற்குரியது. ஸோ இவர் எப்படி பண்ணார், யார் அப்ரூவலில் பண்ணார், அதுக்கு தான் என்ன பண்ணிட்டார், அந்த அப்ரூவலை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இவர் என்ன பண்ணிட்டார், ஒரு இன்றைக்கி ஆதாரமற்ற குற்றச்சாட்டான ஒரு ட்ரக் கார்ட்டல்னு சொல்லியிருக்காரு. அதையுமே அவங்க எல்லாம் கொஸ்டின் பண்ணிட்டாங்க. இவர் ட்ரக் கார்ட்டலுக்கு அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் ஒரு ட்ரக் கார்ட்டல் வந்து பிடிச்சி உள்ளே போட்டிருக்காரு, யார், மஜூரோன்றவர். ஸோ அப்போ ஃபண்டமெண்டலாக அமெரிக்காலே இவருக்கு எதிரான எதிர்ப்புகள் கான்ஸ்டிடியூஷனாக இப்போ லேட்டஸ்ட்டாக பேசுகிறது, லாஸ்ட் 3 டேஸில் பேசுறது லீகலாக நாளைக்கு இது ப்ரொசீட் ஆகும்போது இது ட்ரம்ப்புக்கு எதிராக தான் போகுது. இதில் வந்து சந்தேகமே வேண்டாம். சார், இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இப்போ மதுரோவோட அரெஸ்ட்னால நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு 5% கிட்ட வெனிசுலா எண்ணெயை வாங்குகிறோன்ற மாதிரி இருந்துச்சு. இது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அவர் அதோட நிப்பாட்டில், நான் மற்றவங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் மற்ற இதுலேயும் ஆக்ஷன் எடுப்பேன்றாரு. அப்போ அவர் இந்த பாகிஸ்தானோட இஷ்யூலையும் அவர் உள்ளே வந்தார்னா இது எப்படி போகும்? இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெனிசுலாவில் தானே இந்த பிரச்சனை நடக்குது. அதனால் வந்து எனக்கு என்னடா சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால், நேரடியாக நமக்கு பொருளாதார ரீதியாகவும் மிலிட்ரி ரீதியாக ரெண்டு பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கின்றன. அதில் பொருளாதார ரீதியாக என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்டால், இப்போ நம்மளோட கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா, நான் முன்பு சொன்னது போல் ஒரு தினசரி கன்சம்ஷன் வந்து 5 மில்லியன் பேரல்ஸ் பர் டே நம்ம வந்து இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதில் வந்து இம்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் 40% ரஷ்யா இம்போர்ட்ஸு, ப்ளஸ் ஈரான் ஒரு 20-25% இம்போர்ட் அதெல்லாம் வருது. பட் இந்த ரஷ்யாவோட சாங்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் வெனிசுலாவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இந்த அமெரிக்கன் அக்ரஷன் ஆன் வெனிசுலாவுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணோம்னா அங்கே உள்ளே போய் வந்து இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுற ஆயிலை வந்து ஸ்டாப் பண்ணி வை. ஏன்னா அவர் என்ன பேசுவார்னா ஒன்றும் சொல்ல மாட்டார். நீங்கள் இப்போ எவ்வளோ வாங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வெனிசுலா கிட்டேருந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான விலையில் வாங்கிட்டு இருக்கிறீங்க. மஜூரோ கிட்டேருந்து நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க, நீங்கள் $60. ஏன்னா எக்கானமி த்ரைவ் பண்ணுறதுக்கு இந்தியா கொடுத்த ரேட் வந்து $55-40 பர் பேரல் கூட கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகாதுங்க. நீங்கள் வந்து $70 வாங்கினீங்க, இல்லை $80 வாங்கன்னு சொல்லும்போது நேரடியாக இந்த காட்சியை பார்த்துட்டு எல்லாருக்குமே புரிஞ்சிக்க வேண்டியது, நாளை எண்ணெய் விலை, நாளை நான் மீன் பண்ணுறது அடுத்த 3 மாதத்துலேருந்து 6 மாதம் இவரோட ஆக்ஷன்ஸை பொறுத்து எண்ணெய் விலையில் இன்னொரு ஒரு 20 ரூபா, ஆல்ரெடி நான் ரஷ்யா பற்றி இப்போ பதிவு பேசும்போதே ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். 20-25 ரூபாய் ஏறப்போகிறது உண்டு. இது வரும்போது ஒரு வெனிசுலாவை நாம் நம்பியிருப்பது ஒரு 10%, அந்த விலையும் ஏறும்போது இந்தியாவுக்கு 130 140 ஜூன் மாதம் வரைக்கும் போனாலும் சொல்வதற்கு இல்லை. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் நீங்கள் ரைஸ் பண்ணது பாகிஸ்தான் பிரச்சனை. நிச்சயமாக இந்தியாவோட பேரம் பேசுகிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த பேசுறதுக்கு அங்கே பாகிஸ்தானோட சேர்ந்து வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ப்ராபப்ளி டைரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி மிலிட்ரி வழியாக தான் வர முடியும். இந்தியாவோட நம்மளோட த்ரெட்டன் பண்ண முடியும்னு சொன்னால், ஸோ பாகிஸ்தானுக்கு வந்து மறைமுகவோ இல்லை நேர்முக வந்து ஆர்ம் சப்ளை கொடுத்து, அம்யூனிஷன் சப்ளை கொடுத்து வந்து இந்தியாவோட வந்து போர் நடத்துங்க அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த சமயத்தில் வந்து நமக்கு ஆயில் தேவை அதிகமாகி வேறு வழி இல்லாமல் வந்து இந்த ஒரு நிலைமைக்கு $60 இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் $80 வெனிசுலாவோட சக்கம்புடு டு ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு அணுகுமுறை ட்ரம்ப் நிச்சயமாக கையில் எடுப்பார் என்று ஜூன் மாதம் வாக்கில் நான் எதிர்பார்க்கிறேன்.